ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே மீண்டுமாக இந்த அதிகாலை உபவாச ஜெபங்களிலே தேவ சமூகத்தை தேடி வந்திருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்து வரவேற்கிறேன். காலவேளை தேவன் தாமே நம்முடைய தியானங்களையும் நம்முடைய விண்ணப்பங்களுடைய சமூகத்திலே அங்கீகரிப்பாராக. இந்த நாளிலே தேவ சமூகத்தை நோக்கி பார்த்த பொழுது ஆண்டவர் என் மனதிலே மீண்டுமாக சங்கீதங்களின் புஸ்தகத்திலே சென்ற வாரம் 105வது சங்கீதத்தை நாம் தியானித்துக் கொண்டிருந்தோம். அதற்கு மறுபடியுமாக என்னுடைய கவனத்தை திருப்பினார். சங்கீதம் 109வது அதிகாரத்துல 115வது அதிகாரத்துல 105 மறந்துட்டேன். சங்கீதம் 105ல 19வது வசனம், கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. யோசேப்பை குறித்து நாம் சென்ற வாரம் எந்த அளவுக்கு பார்த்தோம் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. பட் இது யோசேப்பை குறித்து சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. 17 வசனத்தை நாம் படிக்கும் பொழுது, அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார், யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டார். சோ கர்த்தர் சொன்ன வார்த்தை யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இந்த வசனத்தை நான் என் மனதிலே ஆண்டவர் கொண்டு வந்த பொழுது 3 காரியத்தை ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். இந்த கலவையிலே நாம் வேகமாக இந்த 3 காரியங்களை நாம் பார்த்து கடந்து செல்வோம். பொதுவாக ஆண்டவருடைய காரியங்கள் மிகவும் எளிமையாக நடைமுறைப்படுத்தக்கூடியதாகவே தான் இருக்கும் என்பதை நாம் முதலாவது நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். God's ways are always simple and practical. ஆனா ரிலிஜியன் அப்படிங்கிறது என்ன பண்ணிடுச்சுன்னா, ஆண்டவருடைய மெத்தடாலஜிஸை காம்ப்ளிகேட்டட் ஆக்கிருச்சு. இங்கு யோசேப்பை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் யோசேப்பிற்கு தேவனிடத்திலிருந்து வார்த்தை வந்தது. எப்படி வந்தது, என்ன வந்தது, எல்லாருக்கும் தெரியும். 37ஆம் அதிகாரத்திலே ஆதி ஆகமத்திலே எடுத்து வாசிக்கலாம், நமக்கு நேரம் இல்லை. பட் நமக்கு தெரியும், ஒரு கனவு வந்தது. அதில் யோசேப்பு 2 முறை அவர்களுடைய சகோதரரை காட்டிலும் என் அப்பா அம்மாவை காட்டிலும் உயர்த்தப்படுவதை குறித்து ஆண்டவர் 2 சொப்பனங்களை அவனுக்கு கொடுக்கிறார். சோ என்னுடைய முதலாவது காரியம் இந்த வசனத்துல என்னன்னா, ரொம்ப மிக முக்கியமான காரியம் கிறிஸ்தவ வாழ்க்கையில ரிசீவிங் த வேர்ட், வார்த்தையை பெற்றுக்கொள்வது ரொம்ப இம்பார்ட்டன்ட். Does God speak to us even today in this modern sophisticated world? Yes, தேவன் பேசுகிறார். If only we can have a heart to believe, நமக்கு நம்பக்கூடிய ஒரு இருதயம் இருக்கும் என்றால் தேவன் இன்னும் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார். யோசேப்போடு பேசின தேவன், மோசையோடு பேசின தேவன், பேதுருவோடு பேசின தேவன், பவுலோடு சொல்லிக்கொண்டே போலாம். இன்றைக்கும் அவர் பேசிக்கொண்டேதான் இருக்கிறார். He is our father, right? அவர் நம்முடைய தகப்பன். பிள்ளைகளிடத்தில் பேசாத ஒரு தகப்பன் என்ன தகப்பன்? So receiving the word,
ரொம்ப கிரிட்டிக்கலுங்க. நம்மளுடைய பிராக்டிக்கல் லைஃப்ல, நம்மளுடைய பிராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ்க்கு, டிசிஷன் மேக்கிங்க்கு தேவனுடைய வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்ள பழகிவிட்டோம் என்றால், வாழ்க்கை மிகவும் மிகவும் சமாதானமாய், இளைப்பாறுதல் உள்ளதாய், லகுவானதாய் இருக்கும். யோசேப்பினுடைய வாழ்க்கையை நாம் பார்த்தாலும் சரி, அல்லது யாருடைய வாழ்க்கையை நாம் தேவனோடு தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்ட எந்த ஒரு நபருடைய வாழ்க்கையை நாம் பார்த்தாலும் ஒரு காமனாலிட்டி இருக்கு. என்னுடைய அனுபவத்திலும் வைத்து என்னால் முழுமையாக சொல்ல முடியும். We receive the word of God suddenly and unexpectedly. ஆண்டவருடைய வார்த்தையை நாம் நினையாத வேளையிலே திடீரென்று நாம் பெற்றுக்கொள்வோம். எல்லா நாள் மாதிரி ஒரு நாள் அவன் படுத்து தூங்கினா. ஆனா வசனம் என்ன சொல்றது? 5ஆம் வசனத்திலே 37ஆம் அதிகாரத்திலே ஆதியாகமத்திலே யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அந்த இரவு டிஃபரெண்ட் இரவு. ஏன்னா தேவனுடைய வார்த்தை சொப்பனத்தின் மூலமாக பெற்றுக்கொண்ட ஒரு இரவு. அவன் நினைச்சிருக்க மாட்டான். While there is nothing wrong to intentionally, அதாவது எப்படியாவது ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நினைத்து அதற்காக காத்திருப்பது தவறல்ல. ஆனா யூசுவலா அப்படி காத்திருக்கும் பொழுது வருவதை காட்டிலும் நம்ம பாட்டுக்கு நம்மளுடைய டே டு டே லைஃப் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது திடீர்னு ஆண்டவர் பேசுவாருங்க. யோசேப்புக்கு கனவே வந்திருக்கான்னு நினைக்கிறீங்களா? இது வரைக்கும் 17 வயசு ஆயிருக்கு. ஒரு கனவு வந்திருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா நிறைய கனவு. ஆனா இந்த கனவு தேவனிடத்திலிருந்து வந்தது என்று எப்படி யோசேப்புக்கு தெரியும்? சின்ன பையன், 17 வயசு பையன். அப்பெல்லாம் 17 வயசுலதான் மேபி குழந்தை தன்மையில இருந்தே தள்ளி போற மாதிரியா இருந்திருக்கும். ஏன்னா ரொம்ப வருஷம் வாழ்ந்திருக்கிறாங்க. வாட் எவர் இட் இஸ். ஆனா தேவன் பேசினார், தேவன் தான் பேசுகிறார் என்பதை நமக்கு போதுமான அளவுக்கு அவர் வெளிப்படுத்தி விடுவார். உங்களுக்கு தெரிஞ்சிருங்க. So you will know KNOW. உங்களுக்கு உள்ளார்ந்த இருதயத்திலிருந்து உங்களுக்கு தெரியும் இது தேவன் பேசினது என்று. பாருங்க, இன்னொரு காரியத்தை நாம் பார்ப்போம். யாத்திராம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாக இருந்த தன் மாமனார் எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்திரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய முட்செடி நடுவில் இருந்து உண்டான அக்னி ஜுவாலை என்று அவனுக்கு தரிசனமானார். அதுக்கு பிறகு நலவசனத்துல பின்னாடி எல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது தேவன் அவரோடு பேசுகிறார். இப்ப அதைத்தான் அவன் ஃபர்ஸ்ட் ஆடு மேய்க்கல. ஏன்னா அவன் 40 வருஷமா அந்த வேலை தான் செய்யறான். 40 வருஷமா மாமனார் வீட்டுல எகிப்து அரண்மனையில இருந்து தப்பி ஓடி வந்து பயந்து டெய்லி ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறார். திடீர்னு ஒரு நாள் சடன்லி அன்எக்ஸ்பெக்டட்லி ஒரு பினாமினன். திடீர்னு பார்த்தா பத்தி எரியுது. ஆண்டவர் பேசுகிறார். அப்ப ஆண்டவர் அவர் பேசும் பொழுது 9ஆம் வசனம் 10ஆம் வசனம், இப்பொழுது சில புத்திரர் கூக்குரல் சன்னதியில் வந்து எட்டினர். எகிப்தியர் அவர்களை ஒடுக்கிற ஒடுக்குதலை கண்டேன். இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன் வா என்றார். ஒரு இன்விடேஷன் கொடுக்கிறார்.
அப்ப தேவன் பேசினாரா? அவருக்கு ஒரு சந்தேகம் வருது. ஆண்டவரே, ஆ 13 வசனத்துல, அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்கள் சொல்லும்போது, அவருடைய நாமம் என்னவென்று அவர்களிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றார். அப்ப அவருக்கு ஒரு கான்பிடன்ஸ் இல்ல. ஆண்டவர் அவருடைய நாமத்தை சொல்லுகிறார். அதுதான் ஃபர்ஸ்ட் அனுபவம் மோசேக்கு. தேவன் அவரோடு நேரடியாக பேசின அனுபவம். ஆனா இதை தொடர்ந்து நீங்க வாசிக்கும் பொழுது, பலமுறை தேவன் அவரிடத்திலே பேசுவார். ஆண்டவருடைய சத்தத்தை மோசே முகமுகமாய் ஒரு தீர்க்கதரிசியிலே மோசே இடத்திலே பேசினது போல அவர் யாரிடத்திலும் பேசினதில்லை என்று அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா காரியத்திற்கும் ஆண்டவரிடத்திலே போவார். ரிசீவிங் த வேர்ட். சோ என்ன காரியத்தை உங்கள் மத்தியிலே நான் வைக்க விரும்புகிறேன் என்றால், உங்களுடைய அன்றாட வாழ்க்கையை நீங்கள் சாதாரணமான காரியங்களை செய்வதன் மூலமாக நீங்கள் அன்றாட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, திடீரென்று எதிர்பாராத விதமாக ஆண்டவர் உங்களோடு பேசுவார். பழைய ஏற்பாட்டுல அப்படின்னு ஒருவேளை நீங்க நினைச்சீங்கன்னா, புதிய ஏற்பாட்டுல நிறைய அனுபவங்கள் இருக்குது. எல்லாருக்கும் தெரிந்த அனுபவம் 9ஆம் அதிகாரத்திலே சவுல் அவர் பாட்டுக்கு அவர் வேலையை செய்யறார். ரைட்டுன்னு நினைச்சு செய்யறார். நிருபங்களை வாங்கி போய் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துகிறார். யூதர்களுக்கு விரோதமாக இவர்கள் எழும்பியிருக்கிறார்கள் என்று சொல்லி. நீங்க பாத்தீங்கன்னா 3ஆம் வசனத்திலே அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது, தமஸ்குல போய் எல்லாரையும் அடிச்சு தும்சம் வரணும் அப்படின்னு நினைக்கும் போது, சடுதியிலே அந்த வார்த்தை பாத்தீங்களா, சடன்லி கடவுள் பேசுவார். ஒரு ஒளி வந்துச்சு, அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று என்னுடைய சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். இப்ப 3 காரியத்தை நம்ம பாக்குறோம். மோசே, யோசேப்பு, சவுல். நீ அப்படியே நீங்க இந்த தாட்டில் பைபிள்ல படிச்சீங்கன்னா நிறைய பேர் ஆண்டவரை சந்தித்திருக்கிறார்கள், ஆண்டவர் சந்தித்திருக்கிறார், பேசி இருக்கிறார். பாத்தீங்கன்னா ஆர்டினரி பீப்புள் தான். டே டு டே லைஃப் வாழ்ற பொழுது, அன்றாட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, திடீர்னு ஆண்டவர் அவரிடத்துல பேசுவார். நீ ஒவ்வொரு காரியத்திலும் பாத்தீங்கன்னா, யோசேப்போடு ஆண்டவர் எப்படி இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்வது என்பதற்கு ஃபார்முலாலாம் கிடையாதுங்க. ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் வித்தியாசமான முறைகளை பயன்படுத்துவார். யோசேப்புக்கு சொப்பனத்தினால, மோசேக்கு திடீர்னு பார்த்தா முட்செடி எரியுது, கவனத்தை ஈர்க்கிறார். சவுலுக்கு ஒரு ஒளி சுற்றி பிரகாசிக்கிறது. So God will use various means to speak to you. இப்படிதான் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்க முடியாது. இன்ஃபேக்ட் நான் சொல்லுவேன் அனுபவத்துல, நம்ம எப்படி எதிர்பார்க்கிறோமோ நேர் ஆப்போசிட்டா தான் அது நடக்கும். ஆனா என்ன ஒரு காரியத்தை இந்த 3 பேரிடத்திலே பார்க்கிறோம் என்றால், தேவன் தான் அவர்களிடத்திலே பேசுகிறார் என்பதை அவர்கள் தெளிவாக உணர்ந்து கொள்கிறார்கள், நிச்சயித்து விடுகிறார்கள். நம்மளுடைய வாழ்க்கையின் அனுபவம் அந்த அளவிற்கு தேவனோடு நெருங்கி இருக்கணுங்க. அது சொல்றேங்க, கிறிஸ்டியன் லைஃப் ஈஸின்னு சொன்னா ஒருவேளை நானே அதுக்கு அப்செக்ட் பண்ணுவேன். ஆனா இந்த பிரின்சிபல் அடிப்படையில பார்க்கும்போது கிறிஸ்டியன் லைஃப் ஈஸி தான். நிறைய கஷ்டங்கள் இருக்கும். ஏன்னா உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டுன்னு தான் சொல்லியிருக்காரு. இருக்குது, நிறைய இருக்கு. ஆனா ஆண்டவருடைய வார்த்தையை இஃப் யூ ஹேவ் த
habit of receiving the word for every situation you go through, and I'm telling you, you can receive the word. ஆண்டவருடைய வார்த்தை எல்லா சூழ்நிலைக்கும் நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். உங்க பிள்ளைய வழி நடத்துறதா இருக்கலாம், உங்க எதிர்காலமா இருக்கலாம், உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலமா இருக்கலாம். உட்கார்ந்து பயந்துகிட்டே கிடக்காதீங்க. டக்குன்னு ஆண்டவர்கிட்ட போய் பிரேயர் பண்ணுங்க. ஆண்டவரே, என்ன ஆண்டவர், இதை குறித்து நீங்க என்ன சொல்றீங்க ஆண்டவரே? எங்கேயோ ஸ்டார்ட் பண்ணுங்க. முதல் நாளே எல்லாமே தெரிஞ்சிடாது. இட் டேக்ஸ் டைம். மேபி இட் டேக்ஸ் a year. Who knows? Many years கூட ஆகும். ஆனா worth beginning the journey to receive the word. ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆண்டவரே என்ன சொல்றீங்க? இந்த ஆண்டவர் சொன்னாருன்னு நினைச்சு நீங்க போய் சரிங்க, ஒர்க் அவுட் ஆகலையா, பரவாயில்ல. ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க. தப்பா நம்ம எப்படி ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்றதுக்கு நம்ம இது பண்ணோம் அப்படிங்கிற ஒரு தட் இஸ் how you eliminate. தப்பு செய்வீங்கன்னு நான் சொல்லல. தட்ஸ் ஓகே. somewhere we have to start. நம்ம தொடங்கணும். நான் தான் சொல்றேன் திரும்பி திரும்பி. ஆண்டவர் போதுமான அளவிற்கு அவர் பேசுகிறார் என்பதை நிச்சயமா உங்களுக்கு எப்படியாவது வெளிப்படுத்திடுவாங்க. எப்படியாவது நீங்க 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 கண்டுபிடிச்சுக்குவீங்க. இத போய் நான் ஒரு ஃபார்முலா உங்கள்ட்ட சொல்ல முடியாது. நான் அனுபவங்கள் சொல்லலாம் உங்களுக்கு, உங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு. ஆனா அதே மாதிரி உங்கள்ட்ட என்கிட்டயே அதே மாதிரி செய்யறது இல்லை ஆண்டவர். 2வது தடவை நீ நிறைய தாவீதினுடைய லைஃபை வாசித்து பார்த்தீங்கன்னா இது தெரியும். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மாதிரி ஆண்டவர் அவரிடத்துல அவருடைய வார்த்தையை டெலிவர் பண்ணுவார், எதிர்பார்ப்பார். ஆனா எல்லா காரியத்திற்கும் தாவீது போய் என்ன செய்வாரு? கேட்டுட்டே இருப்பாரு. யோசேபத் வருவாரு, ஆகாப் சொல்லுவான், நம்ம போவோம், யுத்தம் பண்ணுவோம். அப்ப தீர்க்கதரிசி இருக்காங்களா, கொண்டு வருவாரு. யார கொண்டு வருவாரு? ஃபால்ஸ் ப்ராஃபட்ஸ கொண்டு வருவார். அவர் பொறுமையா கேட்டு, தேவனுடைய தீர்க்கதரிசி ஒருவர் இங்க இல்லையா அப்படின்னு கேட்பார். அப்ப அவர் ராஜாவா இருந்தாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்க வேண்டும், தீர்க்கதரிசியிடத்திலிருந்து கேட்க வேண்டும் என்று சொல்லி அவன் விரும்பினான். இப்ப இன்னொரு பிரச்சனை இருக்கு. மோசையை குறித்து வாசிக்கும் பொழுது எல்லாத்தையும் எடுத்து வாசிக்கல, பட் உங்களுக்கு தெரியும். இஸ்ரேல் மக்கள் சொல்லுவாங்க, மோசே எங்களிடத்துல பேச வேண்டாம், தேவன் இடத்துல பேச வேண்டாம், மோசே பேசினா போதும். இந்த ஹீரோ கல்ச்சர், ஊழியக்காரவங்க பேசணும், தப்பு இல்ல, தப்புன்னு சொல்லல. ஆனா ஆண்டவரே நேரடியா நம்மகிட்ட பேசுறதுக்கு ரெடியா இருக்காரு. ஊழியக்காரவங்க ரைட்டாவும் பேசலாம், தப்பாவும் பேசலாம். நிறைய நேரத்துல நீ யாருங்கிறத வச்சு பேசலாம், தெரியாது. எப்படி தெரியும் உங்களுக்கு? நீங்க ஆண்டவரிடத்திலே கேட்டு பழகுங்க. அது இஸ்ரேல் மக்கள் மாதிரி சொல்லாங்க, நான் தேவனுடைய சத்தத்தை மோசே மூலமா தான் கேட்பேன் அப்படின்னு நினைக்காங்க. நத்திங் ராங், பட் there is a better way. So receiving the word, ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் பெற்றுக்கொள்வது என்பது ரொம்ப ரொம்ப அவசியம். சோ எப்படி பெற்றுக்கொள்வது? ஆண்டவருடைய வார்த்தையை ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாகவே பெற்றுக்கொள்வது ஒரு கீ மெத்தடாலஜி. அப்ப நம்ம தேவனுடைய வசனத்தை அதிகமாக படித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதிக நேரத்துல ஆண்டவர் அவருடைய வார்த்தையை கொண்டுதான் நம்ம இடத்துல பேசுவார். ரொம்ப சிம்பிளிசிட்டிக்கா இருக்கும். ஆனா நீங்க பழக பழக ஆண்டவர் தான் இந்த சில சமயம் எங்க சேலஞ்ச் வந்தா ரொம்ப ஃபெமிலியர் வேர்ட்ஸ் ஆண்டவர் கொண்டு வந்து பேசும் பொழுது நம்ம மனசுல நம்மளே நினைச்சிட்டோமா, இல்ல ஆண்டவர் தான் கொண்டு வந்தாரா? இது எல்லாத்துக்கும் பதில் கிடையாது. நீங்க போய் நீங்க மீண்டும் மீண்டும் இதை பிராக்டிஸ், உங்க பிராக்டிக்கல் லைஃப்ல பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா தான் நீங்க கண்டுபிடிச்சுக்குவீங்க, ஈஸியா கண்டுபிடிச்சுக்குவீங்க. ஆனா தொடங்குங்க, அதான் நான் சொல்றேன். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் கர்த்தருடைய வசனம் அவனை
புறப்பட்டு 2 தடவை வார்த்தை வார்த்தைன்னு வருது. பார்த்தீங்களா? வெவ்வேறு வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அது விவரிக்க நேரம் இல்ல. ஆனாலும் வார்த்தை ரொம்ப முக்கியம். அதனால தான் நம்ம we have to spend more time in the word. ஆண்டவருடைய வார்த்தையை நாம் அதிகமாக படிக்க படிக்க ஆண்டவருடைய வார்த்தை நம்மளுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாரி ஆண்டவர் நம்மிடத்திலே கொண்டுட்டு வருவார். ஆண்டவருடைய வார்த்தையை வேறு எப்படியெல்லாம் பெற்றுக்கொள்றது? நேரடியாக நாம பெற்றுக்கொள்ள முடியும். ஆனா, மிக மிக கம்மி. ஆண்டவர் நேரடியாக பேசக்கூடிய காரியங்கள் உங்க லைஃப் டைம்ல 1 தடவையோ, 2 தடவையோ நடக்கலாம். அவ்வளவுதான். மோசேயோடு எத்தன தடவ டெய்லி உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாரு நேரடியா? இல்ல. சீஷர்களை பார்க்கும் பொழுது டெய்லியா பேசிட்டு இருந்தாரு பேதுருவோட? இல்ல. பவுலோட டெய்லியா பேசினாரு? இல்ல. அப்ப அவருடைய வார்த்தையின் மூலமாக அதிகமாக பேசுவார். நேரடியாக பேசுவது என்பது அரிதான காரியம். எப்படி நிறைய நேரம் ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம என்ன செய்வோம்? ஆண்டவரே பேசும் ஆண்டவரே அப்படின்னு மேல் நோக்கி பார்ப்போம். மேல இருந்து பேச மாட்டேன். புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய புதிய உடன்படிக்கையின் விசுவாசிகளாகிய நமக்கு ஆவியானவர் நம்முடைய இருதயத்தில் வாசம் செய்கிறார். அப்ப எங்கிருந்து ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க பெற்றுக்கொள்வீங்க? உங்க இருதயத்துல இருந்து. It come from the heart. அங்கதான் ஆவியானவர் வாசம் செய்கிறார். ஆவியானவர் தான் பிதாவுடைய சித்தத்தை அறிந்திருக்கிறார். அவர் தான் நமக்கு பேசுவார். அதனாலதான் வசனம் சொல்றது, நம்ம என்ன ஜெபிக்கணும்னு தெரியாம இருக்கும் பொழுது ஆவியானவர் நமக்காக நம்மளுடைய இருதயத்திலிருந்து பிதாவினிடத்திலே வாக்கு கடங்காத பெருமூச்சோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அதனாலதான் ஒரு ஃப்ரேஸ் வருது, ஆவியிலே நிரம்பி ஜெபியுங்கள். பல முறை அதை பத்தி நம்ம பேசியிருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆவியானவரால் முழுமையாக ஆட்கொள்ளப்பட்டு நாம் ஜெப நிலையில இருக்கும் பொழுது ஆவியானவர் நம்மளுடைய மாமிசத்தை மேற்கொண்டு நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய சிந்தைகள், நம்மளுடைய நோக்கங்கள், ப்ரிஃபரன்சஸ் போன வாரம் பார்த்தோம்ல, கையை தூக்கி டோட்டல் சரண்டர். அதான் அதை எடுத்த உடனே அந்த அனுபவத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம்னா ஆண்டவர் தான் பேசுகிறார் என்கிற நிச்சயம் நமக்கு நிச்சயமாக இருக்கும். ஸோ ரிசீவிங் த வேர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. அது பிறகு என்ன பார்க்கிறோம்? கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும், ஆங்கிலத்துல until the word came to fulfillment. அப்ப receiving the word, waiting for the fulfillment of the word. இங்கதான் ரொம்ப கடினம். யோசேப்பு ஆண்டவர் எடுத்து இந்த வார்த்தையை பெற்றார். சொப்பனத்தின் மூலமாக 17 வயசுல பெற்றார். ஆனா அது ரியாலிட்டிக்குள்ள வருவதற்கு பல வருடங்கள் ஆகிவிட்டது. அப்படிதானே? அடுத்த நாள் நடக்கல. அவர் அதற்காக காத்திருக்க வேண்டியிருந்தது. 13 வருடத்திற்கு மேலாக அவர் காத்திருக்க வேண்டியிருந்தது. கொஞ்சம் நஞ்சம் இல்ல. அப்ப ரிசீவிங் த வேர்ட் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டோ, வெயிட்டிங் ஃபார் த ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் த வேர்ட் வந்து அதோட ரொம்ப கிரிட்டிக்கல். அங்கதான் நம்ம என்ன செஞ்சிடறோம்? நிறைய நேரத்துல பொறுமை இல்லாதனால, விசுவாசம் இல்லாதனால நம்ம என்ன செஞ்சிடறோம்? தவறிடுறோம். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வார்த்தையை கொடுத்தார், அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன் அப்படின்னார். வெயிட் பண்ணார், வெயிட் பண்ணார், வெயிட் பண்ணார், பொறுமை இழந்துட்டாங்க. கிறிஸ்தவ என்ன பண்ணாங்க? they tried to find their own ways. சரி, வயசாயிடுச்சு, இன்னும் எப்படி
நமக்கு குழந்தை வரப்போகுது. சாரா உடனே ஆகார் இருக்கா, இந்த அடிமை பெண் மூலமா ஒரு சந்ததியை உருவாக்குவோம். அப்புறம் வேண்டாம்னு சொல்லியிருக்கலாம். வசனம் சொல்லுது, 2ஆம் வசனத்தினுடைய பின்பகுதி, ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி, சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். ஆண்டவரிடத்திலிருந்து வார்த்தையை பெற்று சாராயினுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறான். நிறைய நேரத்துல ஆண்டவரிடத்திலிருந்து வார்த்தையை பெற்றுக்கொண்டு ஆண்டவர் அதை ஃபுல்ஃபில் பண்ணுவதற்கு நம்ம வெயிட் பண்ணுவதை காட்டிலும் வேறு யாராவது ஒரு ஸ்ட்ராட்டஜி சொன்னா டக்குன்னு என்ன செஞ்சிருவோம், அதுக்கு சாஞ்சிருவோம். தப்பு இல்ல. மேபி ஊழியக்காரங்க கூட சொல்லலாம், உங்களுக்கு நெருங்கினவங்க சொல்லலாம், உங்க மனைவியே சொல்லலாம், தப்பு இல்ல. ஆனா மனைவி சொன்னாங்கிறதுக்காக, புருஷன் சொன்னாங்கிறதுக்காக கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா வார்த்தை யார்கிட்ட பெற்றுக்கொண்டீங்க, தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டீங்க. அப்ப தேவனிடத்துல கேளுங்க, ஆண்டவரே மனைவி இப்படி சொல்றாளே, புருஷன் இப்படி சொல்றாரு, பிள்ளை இப்படி சொல்றாங்களே, நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆண்டவரே இதை குறித்து? அங்கதான் தவறிடுறோம். வெயிட் பண்ண முடியல. we give in to the pressures of our dear ones. நிறைய நேரத்தில் நமக்கு நெருங்கி இருக்கிறவங்க தாங்க நமக்கு பெரிய பிரச்சனை. ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேறாம ஆகுறதுக்கு நம்மோடு நெருங்கி இருக்கிறவங்க மாமிச, ஏன்னா அவங்க ஆண்டவருடைய வார்த்தையை பெறல, அதனால அவங்களுக்கு தெரியாது. அப்ப நீங்க என்ன செய்யணும், அந்த ஆண்டவருடைய வார்த்தை உங்க வாழ்க்கையில் நிறைவேறுகிற வரை நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கணும், வெயிட் பண்ணணும். மோசே வார்த்தையை பெற்றார். அடுத்த நாளே அவரு எகிப்து தேசத்திலிருந்து கிளம்பல, போனாரு, பார்வோனிடத்துல பேசினாரு, ஒர்க் அவுட் ஆகல, திரும்பி திரும்பி ஆண்டவர் பேசுறாரு, கேட்கிறாரு, திரும்பி போறாரு, திரும்பி ஃபெயில் ஆகுது, திரும்பி போறாரு. இட் டுக் லாட் ஆஃப் எஃபர்ட்ஸ். இப்படி இதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆனா ஒவ்வொரு படியிலும் நீங்க நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டே இருப்பீங்க, தேவனை பற்றி அறிந்து கொண்டே இருப்பீங்க. உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கக்கூடிய அந்த பிரிட்ஜ், அந்த கேப் அப்படியே வைடரா இருந்தது நேரம் ஆகிட்டே இருக்கும், நேரம் ஆகிட்டே இருக்கும். ஒரு ஒரு டைம் வரும்போது, ஐ மீன் ஒரு டைம்ல ஒரு காலகட்டம் வரும் பொழுது உங்களுடைய அனுபவம், நீங்க தேவனோடு நடக்கக்கூடிய காரியங்கள், அஹ், உங்களை தொடர்ந்து அவர் வழிநடத்தக்கூடிய விதங்கள், அதுல நீங்க பயிற்சி ஆயிட்டே வரும்போது ஆண்டவர்கிட்ட போவீங்க, உட்காருவீங்க, சரி ஆண்டவர் இது இப்படி சொல்லிட்டார், ரைட், அவ்வளவுதான். இட் will hardly take you 2 minutes 3 minutes, அவ்வளவுதான். இப்படிதான் நடக்கும். It takes time, it takes a lot of effort and experience before you can master the art of listening to God. தேவனோடு தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்வதற்கு அத அதை நீங்க பழகுறது நிறைய, நீங்க உங்களுடைய முயற்சிகள், உங்களுடைய அனுபவங்கள் எல்லாமே ரொம்ப அவசியம். அப்ப நம்ம காத்திருக்கும் பொழுது நமக்கு ரொம்ப கிரிட்டிக்கல் எலிமெண்ட் என்ன, விசுவாசம். ஆண்டவர் பேசிட்டார், கண்டிப்பா ஆண்டவர் நிறைவேற்றுவார், அவருடைய டைம்ல, அவருடைய வேஸ், அவருடைய வழியில அவர் அதை நிறைவேற்றுவார், அதுக்காக நான் காத்திருப்பேன், அதுக்கு விரோதமா எழும்பக்கூடிய எல்லா எண்ணங்களையும் நான் கிறிஸ்துவுக்குள் சிறைப்படுத்தி கொண்டு வருவேன். அதான் வெயிட்டிங். அடுத்து அவருடைய வார்த்தை நிறைவேறும், அவருடைய வார்த்தை அவரை புடமிட்டார். அப்ப ஒய் வெயிட்டிங், எதுக்காக ஆண்டவர் வெயிட் பண்ண வைக்கிறார்? வார்த்தையை கொடுத்துட்றாரு, எதுக்கு போட்டு நம்மள டார்ச்சர் பண்றாரு? ஏன் ஏன் யோசேப்புக்கு 13 வருஷம் ஆச்சு? அங்கதான் ரிஃபைனிங் ப்ராசஸ். யாரா இருந்தாலும் சரி, நீங்க எவ்வளவு வசனத்தை படிக்கிறவங்க இருந்தாலும் சரி, எவ்வளவு வருஷம் கிறிஸ்தவங்களா இருந்தாலும் சரி, நம்ம எல்லாருமே மாம்சத்தோட போராட்டம் இருக்குது. ஆவி மாம்சத்துக்கு விரோதமா, மாம்சம் ஆவிக்கு விரோதமா எப்பொழுதுமே போராட்டம் இருக்கு. அப்ப அவருடைய வார்த்தை அவனை புடமிட்டது. வசனத்தை பெற்றுக்கொள்வது, வசனத்திற்காக காத்திருப்பது, இது ரெண்டும் எங்க வந்து முடியும்னா, நம்மள இன்னும் இயேசுவை போல மாற்றுவதற்கு ஆண்டவர் அவருடைய வார்த்தையை கொண்டு நமக்கு நிறைய நம்மை புடமிட்டுக் கொண்டிருப்பார். ஆண்டவருக்காக
பெரிய காரியங்களை சாதித்த எல்லாருடைய வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்களா? Great men of God who did great things, who accomplished great things for God, went through greater sufferings so that those sufferings would fit them to become that vessel. ஆண்டவர் தெரிந்து கொண்ட கனமான பாத்திரங்கள் மிகப்பெரிய உபத்திரவங்களுக்குள்ளே போனார்கள் என்றால் அவர்கள் இயேசுவை போல மாறுவதற்கு, தேவனை போல மாறுவதற்கு ஆண்டவர் அந்த இடைப்பட்ட காலங்களை அவர் பயன்படுத்துகிறார். யோசேப்பினுடைய வாழ்க்கையை நாம் படிக்கும் பொழுது அவருடைய வசனம் அவரை புடமிட்டது பல வருடங்கள், 13 வருடத்திற்கு மேலாக. அப்பனா நிறைய காரியங்கள் நடந்திருக்கும். யோசேப்பினுடைய அனுபவத்தை நாம் பார்க்கும் பொழுது ஃபிளாலஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, பிழை இல்லாத ஒரு ஒரு அனுபவம். எங்கேயுமே அவ கம்ப்ளைண்ட் பண்ணல, எங்கேயுமே அவ எலியா மாதிரி சோர்ந்து போகல. அப்படி ஒரு ரெஃபரன்ஸ் கொள்ளல. இருந்திருந்தா நம்ம சங்கீதத்தை படிச்சுட்டு இருக்கோம், கமெண்ட்ரியில வந்திருக்கும். தாவீது யோசேப்பினுடைய அனுபவத்தை ஆவியானவருடைய துணையை கொண்டு ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது நமக்கு இது வருது. இது அங்க இல்ல, ஜெனசிஸ்ல இல்ல. யோசேப்புக்கே தெரியாது ஆண்டவர் அவரை புடம்பிட்டு கொண்டிருக்கிறார். நமக்கு தான் அந்த பெனிஃபிட் இருக்கு. அப்ப யோசித்து பாருங்க, நமக்கு இவ்வளவு பெனிஃபிட் இருந்தும் நம்ம இன்னும் கிரை பேபி மாதிரி உட்காந்து நம்மளுடைய சூழ்நிலைகளுக்கு அழுது கொண்டிருக்கிறோம், போராடி கொண்டிருக்கிறோம். நம்ம தான் லைஃப் நல்லா வாழலாம். ஏன்னா பெனிஃபிட் ஆஃப் ஹைண்ட்சைட் நமக்கு இருக்கு. எப்படி ஆண்டவர் ஜனங்களை நடத்தினார், எப்படி ஆண்டவர் பேசினார், எப்படி ஜனங்கள் அதை பேசுனதை ரியலைஸ் பண்ணாங்க ஆக்சுவல் லைஃப்ல, எல்லாமே நமக்கு இருக்கு. நம்ம தாங்க சூப்பர் லைஃப் வாழலாம். ஆனா நம்ம தாங்க இயற்கையிலே மிசரபிள் லைஃப் வாழ்றோம் நிறைய நேரத்துல. அவசியம் இல்லை, ஆண்டவர் அதை மாற்ற முடியும். யோசிப்பு ஒரு ரொம்ப, நான் இன்னும் ரொம்ப படிக்கல இந்த ஆஸ்பெக்ட்ல, ஆனா ஒரு தாட் வந்துச்சு. எங்கேயுமே 37 அதிகாரத்துல இருந்து 50 அதிகாரம் வரைக்கும் இருக்கு யோசேப்பை பத்தி. ஒரு தடவை கூட யோசேப்பு ஜெபித்ததாக நமக்கு இல்லை. எனக்கு பயங்கர ஆச்சரியங்க. யோசித்து பார்த்தேன், என்ன ஆண்டவரே, ஒரு மனிதன் இவ்வளவு ஒரு மோசமான ஒரு வாழ்க்கைக்குள்ள தள்ளப்பட்டிருக்கிறான். ஒரு வாலிப மனுஷன், அவன் கோவப்படல, அவன் விரக்தி ஆகல, அவன் டிஸ்கரேஜ் ஆகல, டிப்ரெஷன்ல போல, அப்பா அம்மா விட்டு, தேசத்தை விட்டு, செய்யாத குற்றத்துக்கு ஃபால்ஸ், ஐ மீன் யூ நேம் இட், he had it all of it. ஆனா எதுக்குமே அவன் பிரேயரே பண்ணலங்க. நான் திரும்பி நல்லா படிக்கணும் பைபிள, பட் இந்த தாட் எனக்கு வந்துச்சு. எனக்கு ஞாபகம் இல்லை, பலமுறை இப்பதான் படிச்சேன் யோசேப்பு அனுபவத்தை ஃபுல்லா. அப்படி ஞாபகமே இல்லை. அந்த மாதிரி இருக்கணுங்க. ஆண்டவரிடத்து வார்த்தையை பெற்றுக்கொண்டேன், வார்த்தையை கொடுத்தவர் நிறைவேற்ற வல்லவர். அவர் எவ்வளவு நாள் ஆனாலும் செஞ்சிருவாரு. என் வாழ்க்கை எதற்குள்ள போனாலும் God is still in control. God is a sovereign God. இதாங்க God's sovereignty. யோசேப்பு நல்லா புரிந்து கொண்டார். He is in control of all these things happening. அந்த அளவுக்கு நமக்கு தேவன் மேல ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை இருக்கணுங்க. யோசேப்புக்கு நம்பிக்கை இருந்துச்சு. வார்த்தையை கொடுத்த தேவன் வார்த்தையை நிறைவேற்ற. நான் ஏன் இப்படி போறேன், என்னை ஏன் ஜெயில கொண்டு போய் போடுறாங்க, என்னை ஏன் இப்படி எங்க அண்ணன் பாதாளத்துல கொண்டு போய் போடுறாங்க, ஏன் என்னை விக்கிறாங்க, அது தெரியல. யோசித்து பாரு, எவ்வளவு அழுது இருப்பாரு, தெரியல. எதுவுமே வரல, செபிக்கவும் இல்லை, அவர் பெரிதான அளவுல கம்ப்ளைண்ட் பண்ண மாதிரியும் இல்லை. உடைய வாழ்க்கையை யோசித்து பார்ப்போம். 13 வருடம் தேவனுடைய வார்த்தை அவனை புடமிட்டது. எல்லாம் முடிஞ்சு அல்லவார் வர்றாங்க. The way he received them. ஒரு சில கேம் மாதிரி விளையாடுவாரு, அதெல்லாம் ஓகே. அதெல்லாம் அவர்களுடைய பாவத்தை, தவறை அவர்கள் உணர வேண்டும் என்பதற்காக தான் எல்லாம் செஞ்சிருப்பாரு நான் நினைக்கிறேன். வாட் எவர் இட் இஸ். ஆனா எவென்ச்சுவலி he shows the character of God. யோசேப்பு தேவனுக்கு அடையாளமா, இயேசுவிற்கு அடையாளமா எல்லாரையும் மன்னிச்சு, எல்லாரையும் ஏற்றுக்கொண்டு, எல்லாருக்கும் ஜீவ ரட்சணையை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதான் ரிஃபைனிங். ஒரு முழுமையான பாத்திரமா, பழி வாங்கணுங்கிற உணர்வே இல்லாம, கோபம், பழி வாங்குதல், கசப்பு,
நிந்தை சொல்றாருல்ல, என் நிந்தையை மறக்க பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே எல்லாமே இருந்திருக்கும், இல்லாம இல்ல. ஆனா அது எல்லாத்தையும் இந்த 13 வருஷத்துல மேற்கொண்டிருக்கிற வார்த்தை அவரை வார்த்தை நிறைவேறும் அளவும் வார்த்தை அவரை புடமிட்டுக் கொண்டிருந்தது. கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்துல இந்த காலவேளையில நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, யோசேப்பினுடைய வாழ்க்கையை போல என்னுடைய வாழ்க்கையை மாற்றும் ஆண்டவரே. உங்க வார்த்தையின் மூலமா எங்களோடு பேசும் ஆண்டவரே. உங்க வார்த்தையை பெற்றுக்கொள்ளக்கூடிய கெப்பாசிட்டி எனக்கு தாரும் ஆண்டவரே. திடீரெனவும் பேசுகிறீர், என்னுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைக்கு என்னோடு நீ இடர்படுவதற்கு சித்தமுள்ளவராய் இருக்கிறீர் என்று சொல்லி நான் விசுவாசிக்கக்கூடிய அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுங்க. God still speaks. பேசுகிற தேவன். நீங்க உங்க வாழ்க்கையை அவரிடத்துல ஒப்பு கொடுத்தீங்களா? உங்களுடைய பாதைகளை அவர் விரிவாக உங்களுக்கு அவருடைய வார்த்தையின் மூலமாக வெளிப்படுத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார். உங்க வாழ்க்கையா இருக்கலாம், உங்க எதிர்காலமா இருக்கலாம், வேலை குறித்த காரியமா இருக்கலாம். Whatever decision you have to make for the future, for the kids future, whatever. பிள்ளைகளை குறித்த காரியமா இருக்கலாம், வேலைகளை குறித்த காரியமா இருக்கலாம். ஒரு மூவ் பற்றி நீங்க கான்டம்ப்ளேட் பண்ணிட்டு இருக்கலாம். ஏதோ ஒரு காரியம் பல வருடமாக நடக்கவில்லையே என்று சொல்லி அதற்காக நீங்கள் போராடி கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, இதை குறித்து நீங்க என்ன சொல்றீங்க ஆண்டவரே? உங்க வார்த்தை எனக்கு தாங்க. நான் இவ்வளவு நாள் காத்திருந்தேன். I'm almost losing hope, Lord. But I want your word to revive my hope, Lord. உங்க வார்த்தை என்னுடைய நம்பிக்கையை உயிர்ப்பிக்கட்டும் ஆண்டவரே. உடைய வார்த்தையை கொண்டு என்னோடு பேசும். இந்த நாள்ல பேசுங்கப்பா. இந்த வாரத்துல பேசுங்க ஆண்டவரே. இந்த மாதம் முடிவதற்குள்ள பேசுங்க. இந்த வருடம் முடிவதற்குள்ள எப்படியாவது பேசுங்க. உங்க சத்தத்தை நான் கேட்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுப்போமா? இல்லை சீக்கிரம் ஆண்டவரே, காலையில் அப்பா, யோசேப்பு என்கிற மிகப்பெரிய ஒரு தேவ மனிதனுடைய வாழ்க்கையை நாங்கள் தியானித்தோம்ப்பா. இப்படியும் வாழலாம் என்பதற்கு எவ்வளவு உன்னதமான ஒரு சாட்சியப்பா. ஆண்டவரே, we wish that we want to live such an exemplary life like Joseph lived, Lord. யோசேப்பை போல ஒரு அசாத்தியமான வாழ்க்கையை வாழ்வதற்கப்பா எங்களுக்கு கிருபைதான். அதற்காக யோசேப்போடு பேசுறதே எங்களோடு பேசுங்க. எங்க வேர்ஷன்ல பேசுங்கப்பா. அவரிடத்துல சொப்பனத்துல பேசுங்க, எங்களிடத்துல சொப்பனத்திலும். ஆண்டவரே, எப்படியோ ஆண்டவரே, நீங்க பேசுங்க, நீங்க தான் பேசுனீங்க என்பதை எங்களுக்கு எப்படியாவது நிச்சயித்து கொடுங்கப்பா. தேவனே, பிள்ளைகள் யார் யாரெல்லாம் இதை நம்பி உடைய வார்த்தையை ஆண்டவரே விசுவாசித்து தேவன் தான் இந்த காலை வேளையிலே என்னோடு பேசினார், வேதத்திலிருந்து தான், வேதத்தின் அடிப்படையிலே தான் என்னோடு பேசினார், ஆகவே நான் இதை முயற்சி செய்வேன் என்று சொல்லி யார் யாரெல்லாம் முயற்சி செய்கிறார்களோ, I pray in the name of Jesus that you bless all such hearts and reveal yourself, your word, your plans for their future, oh God. உங்களுடைய எதிர்காலத்திற்காக உங்களுடைய வார்த்தை யார் யாரெல்லாம் நம்பி இடத்தில் வந்து நிற்கிறார்களோ எல்லாருக்கும் வெளிப்படுத்துவீராக என்று ஜெபிக்கிறோம். இந்த கிருபை பிள்ளைகளோடு இருக்கட்டும். உடைய வார்த்தையில் வெளிப்படும் பொழுது அது மெட்டீரியலைஸ் ஆகிற வரை அதற்கு தேவையான பொறுமை, அந்த என்டியூரன்ஸ், அந்த ரிஃபைன்மெண்ட் ப்ராசஸ், அவங்க உள்ள போகும்பொழுது புடமிடக்கூடிய அந்த காரியத்திலே அவர்களுக்கு தேவையான அந்த ஆண்டவரே அந்த என்டியூரிங் பவரை நீங்க தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். விசுவாசத்தை தாரும் ஆண்டவரே, பலப்படுத்து ஆண்டவரே. தனிப்பட்ட தேவைகளுக்காக உடைய சமூகத்தில் நோக்கி ஜெபிக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். எல்லாரையும் ஆண்டவர் தொடுவீராக, எல்லா தேவைகளையும் சந்திப்பீராக, உடைய வார்த்தையின் மூலமாக பேசி அந்த காரியங்களை நிறைவுக்கு கொண்டு வருவீராக. பொருளாதார ரீதியாக, சரீர ரீதியாக, மன ரீதியாக, விசுவாச போராட்ட ரீதியாக, உபத்திரவங்கள் ரீதியாக எதற்காக பிள்ளைகளை நோக்கி கூப்பிட்டால் தவறுடைய குழந்தைகளுக்காக ஒருவேளை ஜெபிக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகளை இந்த நாளிலே ஆசீர்வதித்து அனுப்புதப்பா. இந்த மாதத்தின்
ஆண்டவரே, பையத்தை கடந்திருக்கிறோம். எஞ்சியுள்ள காலங்கள் எங்களோடு கூட இருங்க, எங்களோடு பேசுங்க, எங்களை நடத்துங்க, தேவையான ஆரோக்கியத்தை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க, உயர்வுகளை பிள்ளைகளுக்கு தாங்க, சரீர பலத்தை தாங்க. உங்களுக்கு நன்றி செலுத்துறேன். ஜெபத்திலாம் நீங்க கேட்டு பிள்ளைகளை ஆசீர்வதித்ததற்கா இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவன் உங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக. கடந்து போகலாம். தொடர்ந்து விண்ணப்பத்தை வைக்க வேண்டும் என்கிறவர்கள் உங்களுடைய விண்ணப்பத்தை வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். சகோதரி பாட்டி அவர்கள் தங்களுடைய வயோதிப பெற்றோர்களுக்காக ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அவர்களுக்கு இருக்கக்கூடிய சரீர பலவீனங்கள், மறதி தன்மை, இவைகளெல்லாம் மாற வேண்டும், இன்ஃபெக்ஷன் நீங்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்காக ஜெபிக்க கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, அருமையான இந்த மூத்த ஐயாவுக்காக அம்மாவுக்காக ஜெபிக்கிறேன். தகப்பனே, அவர்களுக்கு இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் அறிந்திருக்கிறீர். அந்த இன்ஃபெக்ஷன் இயேசுவின் நாமத்தில் சுகம் அடைவதாக என்று ஜெபிக்கிறோம். உங்க தெய்வீக வல்லமை அவர்கள் மேல் இறங்கட்டோப்பா. ஒரு அற்புதம் செய்வீராக. சரீரத்தில் இருக்கக்கூடிய பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் சுகம் அடைவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மறதி தன்மைகளோடு அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, அதெல்லாம் மாறட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களுக்கு முழுமையான விடுதலை கொடுத்ததற்காக, அவருடைய நிலையிலிருந்து அவர்களை நீ பழைய நிலைக்கு எடுத்து சென்றதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஜோரா என்கிற தம்பிக்காக சென்ற வாரம் ஜெபித்தோம். தொடர்ந்து அவர்கள் அந்த ரிப்போர்ட்டுக்காக இல்ல காத்து கொண்டிருக்கிறாங்க. லாங் வெயிட், ரொம்ப ஆங்ஸைட்டியோட இருப்பாங்க. ஒரு முஸ்லிம் தேசத்துல ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், ஆண்டவர் ஒரு அற்புதத்தை அவர்களுக்கு செய்து அவருடைய விசுவாசத்தை பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்காக நம்ம ஜெபிப்போம். அவ்வளவு ஆண்டவரை தம்பி ஜோரலுக்காக நம்ம தொடர்ந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ரிசல்ட் டயக்னோசிஸ் வருவதற்கு ரொம்ப டைம் ஆகி கொண்டு இருக்கிறதப்பா. இட் மைட் சீம்ஸ் லைக் இட்டர்னிட்டி ஃபார் தம் லார்ட். எப்படியாவது சீக்கிரமாக ஆண்டவரே, இந்த வாரத்திலேப்பா அடுத்தது நான் செய்திகளை கேள்விப்பட, அந்த ரிப்போர்ட்ஸ் வர, அது நல்ல ரிப்போர்ட்டாக வர, ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்த கருத்து பெரிய காரியத்தை செய்ய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். டாக்டர் ரயத் அவர்களுக்காக ஜெபிப்போம். அவர்களுக்கு ஆண்டவர் தொடர்ந்து நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சிறுத்ததுக்கு பலவீனத்திலிருந்து ரெக்கவர் ஆகி கொண்டிருக்கிறாங்க. உள்ள ஆண்டவரை டாக்டர் ரயட்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் உங்க தெய்வீக வல்லமை அவர்கள் மேல் இறங்கட்டப்பா. கர்த்தாவே, இந்த மகளை ஆண்டவர் தொடர்ந்து நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து நடத்துங்க. அவருக்கு இருக்கக்கூடிய எல்லா பலவீனங்களும் இயேசுவின் நாமத்தில் முழுமையான ஒரு சுகம் அடைவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இப்படி செய்ததற்காக, நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு வாலிப மகள் என்னுடைய திருமணத்திற்காக ஜெபிங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. நம்மள ஆண்டவரே, வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம். திருமணத்திற்காக காத்துக் கொண்டிருக்கக்கூடிய அருமையான மகளை கர்த்தர் கண்ணோக்கி பாரும். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, உமக்கு சுத்தமான ஒரு நல்ல துணையை தேவன் அந்த மகளுக்கு காண்பிப்பீராக. உடத்திலே பொறுமையோடுவதற்காக காத்திருந்து ஆண்டவருடைய சித்தத்தை தன்னுடைய வாழ்க்கையில் அடைய வேண்டும், ஆண்டவருக்கு பிரியமான ஒரு மகனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று காத்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் தாமே அந்த நபரை நீர் கொண்டு வருவீராக. உடைய கிருபையினால் நீர் இந்த மகளுக்கு செய்து கொடுத்ததற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
ஓகே. பர்சனல் ரெக்வெஸ்ட் எனக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒரு வாரமா ரொம்ப இன்ஃபெக்ஷனா இருக்கு. கோல்டு அந்த மாதிரி பிளாக் நோஸ், ரன்னிங் நோஸ், அந்த த்ரோட் பெயின் ஈஸியா போக மாட்டேங்குது. நிறைய அதனால டிராவல் பண்ணிட்டே இருக்கிறோம். ரெஸ்ட் சரியா எடுக்க முடியல. நிறைய ஊழியர்கள் போயிட்டே இருக்கிறோம். மத்தியில் ஆண்டவர் கிருபை செய்கிறார். அதனால சீக்கிரமா சரியான ப்ரே பண்ணிக்கங்க. ஆண்டவரே இந்த காலை வேளையிலே உடைய சமூகத்திலே அருமையான பிள்ளைகளுக்காக இடத்துல ஜெபிக்கிறேன். தகப்பனே, பிள்ளைகள் பிறருக்காக ஜெபிக்க வேண்டும் என்று எனக்கு கொஞ்ச நேரம் ஒதுக்கி ஆண்டவரே இடத்துல பிறருக்காக ஜெபிக்க ஆண்டவரே இவர்கள் சுத்தம் கொண்டபடினாலே இவர்களுடைய தனிப்பட்ட எல்லா தேவைகளையும் உடைய கருத்துல கொடுக்கிறேன். அவர்களுடைய குடும்பத்திற்காக இருக்கலாம், அவருடைய சரீரம், அவருடைய வேலை ரிலேட்டடான காரியங்களாக இருக்கலாம். வாட் எவர் இட் இஸ் லார்ட், அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்கப்பா. ஆண்டவரே, பிள்ளைகள் தொடர்ந்து இடத்திலே ஜெபிக்கும் பொழுது அவர்களுக்காக ஜெபித்தாலும் சரி, பிறருக்காக அவர்கள் ஜெபித்தாலும் சரி, அந்த விண்ணப்பங்களுக்கு அவர் நினைப்பதற்கு என்பதற்கு மேலாக நீ பதில் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். நான் அறியாத தேவைகள் பிள்ளைகளுக்கு இருக்கும் என்றால் அந்த தேவைகளை ஆண்டவரே நீ பிள்ளைகளுக்கு சந்திப்பீராக என்று இடத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, ஒரு ஆபத்தான உலகத்திலே வாழ்கிறோம். கடைசி காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது என்பதை அறிகிறோம். ஆண்டவரே, help us to be prepared and prepare many others for a soon coming kingdom of God. கர்த்தர் அப்படியே செய்ததற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எஞ்சியுள்ள இந்த வாரத்தின் நாட்களிலே ஆண்டவருடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும். அடுத்த வாரம் நாங்கள் மீண்டுமாக இதே பிளாட்ஃபார்ம்ல இணைகிற வரை தேவனுடைய பாதுகாப்பு, தேவனுடைய பிரசனம், தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய ஆரோக்கியம், தேவனுடைய சமாதானம் எங்களையும் எங்கள் குடும்பங்களை ஆளுகை செய்வதாக இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். தேவன் ஒரு ஆசிரிப்பாராக. சமாதானத்தோடு கடந்து செல்வோம்.